வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் குறித்த ஆய்வறிக்கை, அதனைத் தொடர்ந்து தீபாவளிக்கு பிறகு வரப்போகிற புயல் குறித்த ஆய்வறிக்கை, அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நவம்பரில் தான் தீவிர நிகழ்வுகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடல் நீரோட்டம், கடல் வெப்பம், அனைத்து சாதக அமைப்புமே வலிமை பெறுகிறது. ஏற்கனவே சாதக அமைப்பு இருந்துச்சு, சாதக அமைப்பு விரைவாக வலிமை பெறுகிற காரணத்தினாலும் அடுத்தடுத்த நிகழ்விற்கு வகை செய்யும் வகையில் வழி செய்ய இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கையில் சமர்ப்பித்து, வடகிழக்கு பருவமழையின் தொடக்கக்கூடிய காற்று சுழற்சி, கிழக்கு காற்றை கொண்டு வருதல், பிறகு தாழ்வு பகுதியாதல், இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே தீபாவளிக்கு முன்பே நடைபெறப் போகிறது. அக்டோபர் 18, 19 18ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். அதற்கு முன்பு கிழக்கு காற்று, அதுல கூட கிழக்கு காற்று, அதாவது 16ஆம் தேதி காற்று சுழற்சி உருவாக போகிறது. இது அரபிக்கடல் போய் தீவிரமடைய போகிறது. அது ஓமன் நோக்கி பயணிக்க போகிறது. அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வாக தீபாவளிக்கு பிறகு உருவாகி 25ஆம் தேதி வாக்கிலே தமிழ்நாட்டு கரையை நெருங்கி மிரட்டி விட்டு ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரப்போகிறது. இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். 2025 அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது காற்று சுழற்சியானது அரபிக்கடலிலும் ஆந்திர பிரதேச கரையோர வங்கக்கடலிலும் நீடிக்கிறது. ஆந்திர பிரதேச கரையோர காற்று சுழற்சியும் வங்கக்கடல், அதாவது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. டெல்டா வரைக்கும் அதிகாலையில் கொடுக்கிறது. அரபிக்கடல் காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலே கொடுக்கிறது. இவை மெல்ல விலக விலக புதிய வரவாக வரக்கூடிய 16ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு, தென் மேற்கு வங்க கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. இது வரக்கூடிய 16ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறலாம்.